Hello everyone, welcome to Inner Magic. இந்த வீடியோவில் ஜூலை மந்த் ஜேர்னலிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜூன் மந்த் எல்லாருமே ஜேர்னலிங் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது லாஸ்ட் வீக் வந்துடுச்சு. ஸோ ஜூலைக்கு வந்து இப்போவே நம்ம பிளான் பண்ணி வச்சோம்னா தான் ஷெட்யூல் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை இருக்க மாதிரி அந்த தீமில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா ஜூன் மந்த்து கொஞ்சம் மழை எல்லாம் பெஞ்சது, ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கு நவம்பர் டிசம்பரில் கூட மழை பெஞ்சதுன்னா ஐயோ மழை பெய்யுதான்னு இருக்கும். இந்த டைம்லலாம் வந்து சம்மர் முடிஞ்ச உடனே பெய்கிற மழை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ரிலேட்டடாக இந்த தீம் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு இந்த இது நான் பண்ணேன். எல்லாருக்குமே வந்து இந்த ஹெவி ரெயினோட சவுண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்ம வந்து போய் பார்ப்போம், மழை எப்படி பெய்யுது, மழை வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இந்த டிசைன் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேலண்டர் வந்து நம்ம டிசைன் பண்ணணும். நான் வந்து போன மந்த் பண்ண மாதிரியே ஒரு சிம்பிள் கேலண்டர் டிசைன் தான் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் போர் அடிக்கிற வரைக்கும் இதே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து ஒரே இது போட்டிங்கன்னா ரொம்ப போரிங்காக இருக்கும். ஸோ உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கேலண்டர் வந்து நான் போட்டிருக்கனால இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், நோட்ஸ் அதெல்லாம் வந்து நான் தனியாக எழுதுனா தான் நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்த கேலண்டர்ஸில் நான் அந்த டேட்டுக்கிட்டே வந்து நான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி வந்து நீங்கள் போட்டு எழுதிக்கோங்க. இந்த கேலண்டர்ஸில் வந்து என்னென்னலாம் நம்ம வந்து நோட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வீடியோவும் நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். வெட்டிங் டேஸ், பர்த்டேஸ் மட்டும் போடுறது இல்லாமல் இன்னமும் நம்ம நிறைய டேட்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி வைக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அதுக்கான செப்பரேட்டாக ஒரு வீடியோவும் போடுறேன். ஸோ இது ரெண்டையும் இங்கே மென்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். இங்கே வந்து ஃப்யூச்சர் மந்தில் ஏதாவது பண்ண வேண்டியது இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் இங்கே எழுதி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மந்த்து விஷ் டு டூவில் ஏதாவது நம்ம பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, அதை வந்து இங்கே எழுதலான் இருக்கேன். நம்ம சேனலில் வந்து புக் ரிவ்யூஸ் எல்லாம் போடுறோம். ஸோ அதுக்கு என்னென்ன புக்ஸ்லாம் நான் படிக்கணும் அந்த இது வந்து நோட் பண்ணலான்னு இருக்கேன். லைப்ரரி புக்கு, அதர் புக்ஸ்லாம் வந்து நம்ம பிளான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம சேனலுக்கு போடுறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி வச்சேன்னா எனக்கு படிக்கிறதுக்கு, ஷெட்யூல் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணலான் இருக்கேன். இதெல்லாமே க்ளவுட்ஸு, ரெயின் ட்ராப்ஸ் அந்த மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஹேர் பேக் வந்திங்கன்னா ஒரு 4 or 5 பேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம வந்து இப்போ வெந்தயம் ஊற வைக்கிறது, இல்லை வந்து ஃப்ளாக்ஸ் சீடோட ஜெல் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது, ஆலோவேரா ஜெல் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கெல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டே ப்ரீ பிளான்டாக பண்ணிட்டா. அதுக்காக தான் வந்து இங்கே ஹேர் பேக்குன்னு ஒன்று வந்து போட்டிருக்கேன். நம்மளால் முடியாத டைமில் நார்மலாக ஆயில் வந்து ஹீட் பண்ணிட்டு அது கூட மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ப்ரீ பிளான்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா சம்டே டாஸ்க்குன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வச்சுருப்போம். அது வந்து அந்த நிமிஷம் நமக்கு ஞாபகத்துக்கு இருக்கும், அதுக்கப்புறம் மறந்துடும். ஃப்ரீ டைம் இருக்கும்போது அது என்ன ஏதோ ஒரு வேலை பண்ணணும்னு நினச்சோமே அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அந்த நம்ம டைமும் வேஸ்ட் பண்ணிடுவோம், அந்த டாஸ்க்கும் முடிக்காமலே இருந்துடும். அதனால் சம்டே டாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஏதாவது சில வேலையெல்லாம் இப்போதைக்கு எனக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். இந்த மந்த் அது முடிக்க முடியலனாலும் நெக்ஸ்ட் மந்த் வந்து டைம் கிடைக்கும் போதோ இல்லை நான் அதை ஷெட்யூல் பண்ணிவிட்டு முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு இது வந்து வச்சுருக்கேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம எவ்ரிடே வந்து சில டாஸ்க் வந்து செஞ்சுட்டே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டாஸ்க் வந்து இங்கே எழுதலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, அது போக புக்ஸ் வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷ்னல் புக்ஸ் படிக்கிறது, பகவத்கீதை படிக்கிறது, அந்த மாதிரிலாம் நிறையா வந்து வச்சுக்கலாமே, அதெல்லாம் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி நம்ம டெய்லி பண்ண வேண்டியது ஏதாவது இருந்ததுன்னா அதை கூட இங்கே வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அது ஒரு ஹேபிட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போது மெடிடேஷன், எக்ஸசைஸ் எல்லாம் நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து நான் இதில் எழுத மாட்டேன். புதுசாக நான் ஒரு ஹேபிட் க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்கள், அதை எழுதலான்னு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் திருக்குறள் வந்து ஏதாவது ஒரு குறளாவது படிக்கலாம், படிச்சுட்டு அந்த பொருளை வந்து நம்ம புரிஞ்சுட்டு குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. அதுக்காக தான் இந்த இது வந்து நான் வச்சுருக்கேன். அது போக வேறு ஏதாவது நமக்கே தோணும் போது அதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அதை வந்து ஒரு ஹேபிட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு திருக்குறள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். ஸோ அதை வந்து எழுதலான் இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா டக்குன்னு நம்ம மைண்ட்லேயே வச்சுக்கிறதுக்கு பதிலாக அதை நீங்கள் இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா அது ஒரு ஆக்ஷனுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காலம் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் ஏதாவது உங்கள் ஜாப் ரிலேட்டட் நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டடாக என்னென்ன டாஸ்க் வந்து நீங்கள் போட்டுக்கணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமோ இல்லையோ ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி எழுதி வைக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும்.
நம்ம நிறைய புக்ஸில் வந்து பார்த்துருப்போம் 80-20 ரூல் வந்து போட்டிருப்பாங்க. நம்மளோட 80% ரிசல்ட் தர வேலையை மட்டும் நம்ம வந்து செய்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதனால பர்சனல், கிட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் இது வந்து எல்லா மந்த்தும் வந்து நான் போட்டிருப்பேன். என்னோடய கிட்ஸுக்கு ஏதாவது நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லித்தரணும், இல்லை அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இங்கே வந்து நான் போடுவேன். பர்சனலாக வந்து என்ன ஹெல்த் கேர், ஸ்கின் கேர், ஹேர் கேர் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது ரிலேட்டட் இங்கே எழுதலான் இருக்கேன். ப்ரொஃபஷனல் வந்து யூடியூபு இந்த மாதிரி என்னோடய கண்டென்ட் வந்து ஷேர் பண்ணுறது, அப்புறம் ஸ்டோரி, நாவல்ஸ் எல்லாம் எழுதிட்டுருக்கேன் இல்லையா, அதை வந்து நான் வந்து என்ன மாதிரி ஷெட்யூல் பண்ணி பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து இதில் எழுதலான் இருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே இது தெரியும், ஹேபிட் ட்ராக்கர் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. நம்ம ஜேர்னலிங் பண்ணும்போது எல்லாருமே வந்து ட்ராக் பண்ணோம். நான் ஹவுஸ் ஒய்ஃப் தானே, என்ன ட்ராக் பண்ணுறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஹேபிட் ட்ராக்கர் போடணும். ஹேபிட் ட்ராக்கர் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து போடுறாங்க. பட் இந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால நான் வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த இயர் ஃபுல்லாகவே இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இதுவும் அதே மாதிரி தான் பர்சனல், கிட்ஸு, ப்ரொஃபஷனல்னு போட்டு வச்சுருக்கேன். மார்னிங் ரிச்சுவல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 5 to 9 வந்து நான் டெய்லியும் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா வந்து ஒரு டே வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு முதல்ல அந்த மார்னிங் ரிச்சுவல்ஸ் வந்து நம்ம கரெக்டாக பண்ணியிருந்தோம்னாலே அந்த டே வந்து கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் மார்னிங் பண்ண வேண்டிய வேலைகளை எல்லாம் பண்ணலைன்னா நமக்கு அந்த டே வந்து அப்படியே ஒன்றுமே பண்ணாத மாதிரி ஒரு மாதிரி சேடாகவே போயிடும். ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. நம்ம இதை வந்து ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் நீங்கள் அதை வந்து பண்ண ட்ரை பண்ணிடணும். ஒரு மெடிடேஷன், எக்ஸசைஸு, அதுக்கப்புறம் இப்போ குழந்தைங்கள அனுப்புறதும் இதே டைமில் தான் நமக்கு வரும். ஸோ அவங்கள வந்து கரெக்ட் டைமில் நம்ம அனுப்புறது இது எல்லாமே ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் நமக்கு தோணும். ஸோ அது எல்லாமே வந்து இந்த இதில் எழுதலான் இருக்கேன். இதில் டேட் வந்து நான் போடலை, ஜஸ்ட் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். இப்போ நான் அதை முடிச்சுட்டேன்னா டிக் வந்து பண்ணிக்கிற மாதிரி ஐடியா. ஃபாஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இருக்கணும். ஒரு பர்டிகுலர் டைம் வந்து நீங்கள் ஈவினிங் வந்து சீக்கிரமே சாப்பிட்டு முடிச்சிடணும். ஆக்சுவலி 6 to அடுத்த நாள் 10 வரைக்கும் நம்ம இருக்க மாதிரி இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. அது உங்களோட ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கண்ட நேரத்தில் சாப்பிட்டுட்டே இருந்தோன்னா அது சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆஃப்டர் 30 or 35க்கு அப்புறம் இது நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து க்ரியேட் பண்ணும். அதனால நம்ம வந்து இந்த ஃபாஸ்டிங் வந்து எல்லாருமே அந்த ஒரு விண்டோ வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த டைம் வந்து நீங்கள் தான் செட் பண்ணணும். உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணுறதுக்காக நான் இது போட்டிருக்கேன். ரீடிங் வந்து எனக்கு படித்தேன்னா தான் எனக்கு வந்து அந்த டே ரொம்ப நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ரீடிங் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி ஒரு நாள் மிஸ் பண்ணால் கூட என்ன வேலைனால என்னால் அதை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக ரீடிங்கும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா ட்ராக்கர்லையுமே நான் இந்த 3 வந்து வச்சுருப்பேன். கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி வந்து போட்டிருக்கேன். பிகாஸ் அவங்க கொரோனா முடிஞ்சிட்டு இப்போது ஆஃப்லைன் கிளாஸ் போனோன்னே அந்த படிக்கிற அந்த ஷெட்யூல் வந்து கரெக்டாக வரமாட்டேங்குது. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ஈவினிங் பர்டிகுலர் டைம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டடி வந்து போட்டிருக்கேன். ஹெல்தி ஃபுட் கொடுக்குறோமான்னு சொல்லிட்டு நம்மளே வந்து செக் பண்ணிக்கணும். அதனால் இது வந்து எனக்காக தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் இந்த டே வந்து ஹெல்தி ஃபுட் கொடுக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணோம் இல்லையா, அதுக்காக தான் இது போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து கிட்ஸோட மூடும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து அவங்க படிக்கணும் இல்லை சாப்பிட்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து நம்ம டென்ஷன்லாம் நம்ம அதிகமாக காட்டக்கூடிய இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸாக தான் இருப்பாங்க. நமக்கே தெரியாது, ரொம்ப அவங்கள திட்டிடுவோம், ஏதாவது செஞ்சுருவோம். ஸோ அவங்க மூட் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அவங்களோட ஆக்டிவிட்டி, அவங்களோட பிஹேவியர் தாண்டி அவங்க மைண்ட் வந்து ஹாப்பியாக இருக்கா, அவங்க ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ கிட்ஸோட அவங்க ஹாப்பியாக இருந்தாங்களா, அவங்க ஸ்கூலில் என்ன நடந்தது, அந்த மாதிரிலாம் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த மூடுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து போட்டிருக்கேன். இது வந்து புதுசாக தான் போட்டிருக்கேன். ஸோ ஜூலை மந்த் நான் வந்து அதை ட்ராக் பண்ணி பார்க்கணும் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொஃபஷனல் பார்த்திங்கன்னா ஹைலைட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம மேக் டைமுங்கிற புக் வந்து படிச்சிருப்போம். அதில் வந்து ஹைலைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. நான் அந்த புக் படித்து முடிச்சதுலேருந்து இந்த ஹைலைட் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஹைலைட் வந்து என்னென்னா இந்த 10 to 12 வந்து நம்ம எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நம்ம இந்த டேக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் டேவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். அந்த டாஸ்க்கை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம பண்ணுறது. ஒரு ஃபோன் கால்ஸே வந்தால் கூட நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு ரிலேட்டிவ்ஸ் யாராவது கால் பண்ணுறதா இருந்தால் இந்த டைமில் என்ன பிஸியாக இருப்பேன், நீங்கள் எனக்கு கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிக்கலாம். நம்ம ஃபோனை கூட ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒர்க்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்காக இந்த ஹைலைட்டுங்கிறது கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ரொம்ப கீனாக வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்காக தான் இதை பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருப்போம். அதுக்காக தான் இந்த ஹைலைட் வந்து போட்டிருக்கேன். ஷேரிங் வந்து சம்டைம்ஸ் நான் யூடியூப்லாம் கரெக்ட் டைமில் வந்து ஷேர் பண்ண முடியல. ஸோ அது ஒழுங்காக ஷேர் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணுறதுக்காக இது போட்டிருக்கேன். ஸ்டோரி வந்து ரொம்ப நாளாக எழுதாமல் கொஞ்சம் பாதியிலே வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து கண்டினியூ பண்ணணும். அதுக்காக இந்த ட்ராக்கர் வந்து போட்டிருக்கேன். இது வந்து என்னோடய ட்ராக்கர். நீங்கள் வந்து உங்களோட ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம்.
இந்த மந்த்து தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு நியூ ஸ்ப்ரெட் வந்து போட்டிருக்கேன். என்னென்னா என்னோடய டே வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நானே பார்க்கணுன்னு ஃபீல் பண்ணனால போட்டிருக்கேன். ஆல்ரெடி வந்து மூட் ட்ராக்கர் வந்து நம்ம போட்டிருப்போம், என்டையர் மந்த்துக்கே வந்து நம்ம போட்டிருப்போம். அது வந்து ஒரு பேஜில் நான் எழுதியிருப்பேன். பட் அது போக நான் வந்து நிஜமாலேயே ஹாப்பியாக இருந்தோமா, நான் வந்து பிளான் பண்ண டாஸ்க்கெல்லாம் முதல்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கேனா இல்லை பண்ணலையா, இல்லை ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேனா, அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து பார்க்குறதுக்காகவும் அதுக்காக போட்டிருக்கேன். நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து பிளஸ்டு தான். இப்போல்லாம் நிறைய வைரஸ் வருது, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நிறைய பேருக்கு வருது. ஃபஸ்ட்டெல்லாம் வயசானவங்களுக்கு தான் ஏதாவது வரும், இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து இன்னொரு 20 இயர்ஸ் வாழ்வோம், 30 இயர்ஸ் வாழ்வோம் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அதனால இது வந்து நான் ஒரு நெகட்டிவ் ஒரு இதாக சொல்லலை, பாசிட்டிவாகவே கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு நாளுமே வந்து ரொம்ப அனுபவித்து ரொம்ப சந்தோஷமாக, முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக நம்ம வந்து வாழணும். அது வந்து பணம் காசுனால மட்டும் அந்த சந்தோஷம் வந்து கிடைக்காது. நம்ம அன்பு கொடுக்கறதுனாலையும், அன்பை வந்து ரிசீவ் பண்ணுறதுனாலையும், குழந்தைங்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிறதும், அவங்களோட வந்து இல்லை படிக்கலாம், அவங்க சாப்பிடலாம், அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷனில் ரொம்ப டென்ஷன் ஆகிடாமல் நம்மளால் பெஸ்ட்டாக நம்மளோட பெஸ்ட்டு வேர்ஷனாக என்ன அவங்களுக்கு பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப கான்ஷியஸாக நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும். இந்த டே வந்து நம்ம கடவுள் நம்ம கொடுத்த ஒரு பிளெஸ்ஸிங்கு. ஸோ இந்த டே வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே ரொம்ப பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் 1 இயராக வந்து அப்படி தான் தோணிகிட்டே இருக்கும் எனக்கு. ஸோ நான் நிஜமாலே அந்த மாதிரி இருக்கேனா அப்படிங்கிறத நானே பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணனால இந்த ஸ்ப்ரெட் வந்து போட்டிருக்கேன். இது வந்து நம்ம மட்டும் ஹாப்பியாக இருந்தால் பார்த்தது, நம்ம கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து ஹாப்பியாக வச்சுருக்கும் போது தான் நம்ம டே வந்து கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் மானிட்டர் பண்ணணும். எவ்வளோ நாள் என்னால் ஹாப்பியாக இருக்க முடியுது, எவ்வளோ நாள் என்னோடய டே வந்து ஓகேவாக இருக்குது, எவ்வளோ நாள் வந்து நாட் ஓகேவாக இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கணுன்னு ஃபீல் பண்ணனால நான் இந்த ஸ்ப்ரெட் வந்து போட்டிருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து மண்டே டியூஸ்டே அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே போடல, ஜஸ்ட் அந்த டேட் மட்டும்தான் எழுதியிருக்கேன். இப்போது ஹாப்பியாக இருந்தது, என்னோடய டேயில் வந்து நான் எல்லா ஒர்க்கும் பர்ஃபெக்டாக முடிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது அப்படின்னா நான் வந்து இங்கே ரெட் வந்து போடலான்னு இருக்கேன். ஸோ ஓகேவாக இருந்ததுன்னா ப்ளூ, நாட் ஓகேன்னா கிரே. இது போட்டுட்டு எண்ட் ஆஃப் மந்த் வந்து எவ்வளோ டேஸ் வந்து ஹாப்பியாக இருந்தேன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு இங்கே எழுத போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த மந்த் நான் வந்து இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு தெரியும். ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் பண்ணுறேன். இது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்தும் இதே மாதிரியே போடலான்னு இருக்கேன். நீங்கள் கூட இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ நாள் வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே வாழ்ந்துட்டுருக்கோம், எவ்வளோ நாள் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வாழ்கிறோம், நம்ம வந்து நினச்ச கோலை வந்து அச்சீவ் பண்ணுறோமா, இல்லை நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்கோமா, லேசியாக இருந்திருக்கோமா, பிடிச்சி வாழ்கிறோமா, இல்லை பிடிக்காமலே சும்மா வாழ்ந்துட்டுருக்கோமா, அந்த மாதிரிலாம் நமக்கு தெரியும். நம்மளே வந்து ட்ராக் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரெட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும், ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்து என்ன மாதிரி ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம எப்போயுமே போடுவோம் இல்லையா, வீக்லி டாஸ்க்கெல்லாம் நம்ம வந்து இங்கே எழுதலான் இருக்கோம். நம்ம வந்து ரோலிங் வீக்லி டாஸ்க் தான் வந்து எப்போயுமே எழுதிட்டு இருக்கோம். மண்டே பண்ண முடியல அப்படின்னா கூட அது டியூஸ்டே வந்து நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு டியூஸ்டே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜூலை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நான் 3 டேஸுக்காக ஒரு ஸ்ப்ரெட் போடுறதுக்கு பதிலாக நான் இதிலே வந்து 10 டேஸும் வந்து போட்டுட்டேன். இந்த மாதிரி போடுறதுனா போடுங்க, இல்லைனா 3 டேஸ் மட்டும் போட்டுட்டு மண்டேலேருந்து நெக்ஸ்ட்டு சண்டே வரைக்கும் உங்களுக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வீக் 1 இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். வீக் 2, வீக் 3, வீக் 4 எல்லாமே வந்து மண்டேலேருந்து சண்டே வர மாதிரி போட்டிருக்கேன். இந்த ஸ்ப்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் வந்து இந்த இடத்துலேயே வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த வீக் 1, வீக் 2, வீக் 3லலாம் என்ன டாஸ்க்லாம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு மாதிரி போட்டு நான் பண்ணியிருப்பேன். ப்ரீவியஸ் மந்த்லலாம் அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணுவேன். ஸோ இப்போ நான் வந்து ஏன் அது பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டே வந்து பிளான் பண்ணிட்டேன், வீக் 3 and 4லாம். ஸோ நான் இங்கே ஒரு தடவை எழுதிட்டு இங்கே ஒரு தடவை எழுத வேணாம்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் உங்களோட ட்ராக்கரில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் வந்து அது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரெடனண்ட்டாக சில இதெல்லாம் வந்துட்டுருக்கும், ரிப்பீட்டடாக எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்டையராக என்னோடய ஜூலை மந்த் ஸ்ப்ரெட் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண முடியும். எந்த டாஸ்க்கையும் மிஸ் பண்ணாமல் பண்ணிடுவீங்க. இது நீங்கள் ஒன்ஸ் பண்ணும்போது தான் இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஜேர்னலிங் வந்து பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.